ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஜிடி நாயுடு பாலம். கோயம்புத்தூரோட மிக நீளமான பாலம். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரக்கூடிய இது. கோல்டு வின்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து இதில் தான் இறங்கணும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இறங்கவே முடியும். அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நீளமாக வச்சுருக்காங்க. எந்த டிராஃபிக்கும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் தான் வச்சுருக்காங்க. இந்த பாலத்தில் தான் போயிட்டுருக்கேன். நான் என்னுடைய நார்மல் ஸ்பீடு இது தாங்க. இந்த வீடியோ வந்து இந்த பாலத்துடைய வரலாறை பற்றியும் இந்த பாலம் ஏன் கட்டினாங்கன்னுங்கிற கருத்துக்களை பற்றியும் பேசுகிறதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் புதுசாக எதையும் கற்றுக்க போகிறதெல்லாம் கிடையவே கிடையாது. புதுசாக நான் எதையும் பேச போகிறதும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வண்டி ஓட்டும் போது நான் இப்படி தான் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு கண்டாப்பில்லான்னு யோசிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஆள். ஸோ இன்றைக்கி யோசிச்சுட்டே போகிறேன். இவ்வளோ நீளத்துக்கு பாலம் கட்டியிருக்காங்க. எனக்கு வசதியாக இருக்குது. 10 கிலோமீட்டர் நான் 10 நிமிஷத்தில் போயிடுவேன். ஒரு சிட்டிக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப வசதியான விஷயந்தான். பட் இதுக்கு கீழே உள்ளவங்க, அந்த கடைக்காரங்க, தொழில் முதல் போட்டு கஸ்டமர் வருவாங்க. அதன் மூலமாக நம்ம வருமானத்தை ஈட்டுவோம். ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகுன்னு யோசிக்கிறேன். கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே கார்ப்பரேட் கடைகள் நிறைய வந்து பெரிய கடைகளை மட்டுமே போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது சின்ன சிறு வணிகங்கள் எல்லாமே காணாமல் போகுது, உடையுது. சின்ன ரூபா 50 பைசா மிச்சமாகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம டிமார்ட் மாதிரியான கடைகளில் நம்ம போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நிஜமான விஷயம்தான். அண்ணாச்சி கடைகள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பெட்டி கடைகள் வச்சுருந்தா ஒரு குடும்பம் ஆளும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நான் வேறு மாதிரியான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் குத்த சொல்லிக்கிட்டு நான் புரட்சி பேசும்போதே இன்றைக்கி துவரம் பருப்பு டிமார்ட்டில் என்ன விலையாக இருக்குங்கிறது புத்திக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மிடில் கிளாஸ் மனநிலை 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இப்படி தான் யோசிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யோசிக்கிறேன்னு நீங்கள் எப்படியெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்கன்னு நினைக்கும்போது அப்பப்போ சிரிப்பு தான் வருது. வேறு என்ன சொல்ல, இன்றைக்கி செம்ம கிளைமேட்டுங்க. 1 கிலோமீட்டருக்கு மழை பெய்யுது, 1 கிலோமீட்டருக்கு மழை இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் வெறுமையாக இருக்கும். மழை நின்றுச்சா இல்லை அந்த இடத்துல மழை பெய்யலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. செம்ம கிளைமேட், நல்லா சின்னஸாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லோரும் பிழைப்பை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என் முன்னாடி 100 கணக்கில் வாகனங்கள் போயிட்டுருக்கு. அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ ஒரு தேடல், பணத்தை நோக்கின ஒரு பயணமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நிஜம். நிறைய படிக்கிற குழந்தைங்க போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கைகள் ரம்மியமானதாகவும் அழகானதாகவும் மாறணும்னு ஆசையாக இருக்குது. வேறு என்ன சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த பாலம் நல்லா யூஸ்ஃபுல்லானது தான். பட் ஜிடி நாயுடு வச்சதுக்கு பதிலாக ஸ்ரீரங்கம்மாள்னு பேர் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளேயும் நிறைய அரசியல் இருக்குது. கோயம்புத்தூருடைய அடிப்படையே இதான பருத்தி நெசவு, அதுக்காக போராடினவங்களுடைய வாழ்க்கையை வச்சுருக்கலாம். ஜிடி நாயுடு வச்சதில் எதுவும் நான் பெருசாக சொல்ல. அவர் சயின்டிஸ்ட், அவர் ஒரு வியாபாரி. ஆனால் அதை தாண்டி கோயம்புத்தூருக்காக ரத்தம் சிந்தினவங்கிறது நிறையா இருக்குது. அந்த வரலாறை ஏன்னோ யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை அப்படிங்கிறதும் வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இந்த இடம் என்னோடய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. இந்த காலேஜ் நான் சேரணும்னு ஆசைப்பட்டது. பிஎஸ்ஜி செம்ம காலேஜுங்க. நமக்கு சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கல. குழந்தைகளுக்கு அந்த கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. இதுதான் நான் பிறந்து வளர்ந்த இடம். எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். எனக்கு இந்த ஹோப் காலேஜ், பீலமேடு, சின்னியம்பாளையம்லாம் அப்போ வந்து பயங்கரமான வில்லேஜ். 8 மணிக்கு மேலே பஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்னியம்பாளையம் பயங்கரமான சிட்டி. கோயம்புத்தூர் வந்து எங்கள் ஸ்கூல் கேகே நாயுடு தாண்டதுக்கப்புறம் கோயம்புத்தூரே இருக்காது. அதுக்கப்புறம் சித்ரா ஏரோட்ரோம் இருக்கும், அப்புறம் கேஎம்சிஹெச் அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. பயங்கரமாக மாறி இருக்குது. நீலம்பூர்லேருந்தே கோயம்புத்தூர் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் கர்மத்தம்பட்டியிலேருந்தே கோயம்புத்தூர் ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு கோயம்புத்தூர் விரிவாகிட்டுருக்கு. கோயம்புத்தூர் வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு பெரிய சிட்டியாகவே உருவாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு உருவாக்கப்பட்ட சிட்டி அப்படிங்கிறனால. இப்போ மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய நகரங்கள். அங்கே வந்து நீங்கள் புதுசாக எதுவுமே பண்ண முடியாது. எந்த தெரு எப்படி இருக்கணுங்கிறத பாண்டிய அரசர்களே அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சதுரமாக இருக்கும். எல்லா மேலமாசி வீதிகள், கீழமாசி வீதிகள் எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதில் எதையுமே மாற்ற முடியாத சூழ்நிலை. அது போக வரலாற்று சிறப்பு மிக்க மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகால், இந்த மாதிரி எதையுமே டச் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே நிர்மாணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான்.
என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இப்படியே தாங்க யோசிச்சுட்டே போக வேண்டியது, எதையாவது யோசிக்க வேண்டியது. அடுத்து என்ன படம் வரப்போகுது, யாருடைய படம் வரப்போகுது, அந்த மாதிரி சினிமா பேச வேண்டியது. அரசியலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. உலக அரசியலில் கியூபா இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. இவருக்கு நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இன்னும் எத்தனை வருஷம் பாக்கி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கேன். சாரிங்க, நான் என்னுடைய இது எல்லாமே ஏகாந்த மனநிலையோடு தான் போவேன். இதுக்கு நடுவில் நான் கவிதைகள் எழுதுறதையும் இதையும் நீங்கள் சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அவ்வளோ கற்பனாவாதி கிடையாது, அவ்வளோலாம் பயங்கரமானவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான். செம்ம கிளைமேட்டுங்க இன்றைக்கி. உண்மையிலே வண்டி ஓட்டுறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த பாலத்தில் நான் அதிகமாக யூஸ் பண்ண கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் தூரம் இறங்கினோடனே இறங்கிடுவேன். அங்கங்கே இறங்குறதுக்கான வழி வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக போகும்போது நல்லா இருக்குது. 10 நிமிஷத்தில் என்னால் போயிட முடியும் அப்படிங்கிறது. நான் ஏறினதுலேருந்தே 60க்கு கீழே போகவே இல்லை. ஸ்பீடா மீட்டர் அது இப்போ நான் 60க்கு மேலே தான் போயிட்டே இருக்கேன். ஸோ இது எல்லா வகையிலுமே யூஸ் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், கீழே உள்ள நிறைய விஷயங்கள் நாம் யூஸ் பண்ணுறோம். எந்த மனிதர்களையுமே பார்க்காம வெறுமனே போயிட்டுருக்கோம். வெறுமனே எனக்கு வானம் தெரியுது, அதை தாண்டி நிறைய பில்டிங்ஸ் தெரியுது. இதுவே உயரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நான் எங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு வந்து சிட்டி டவர்னு ஒன்று இருக்கும் காந்திபுரத்தில். அதுதான் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஹோட்டலை மறைச்சிட்டு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எங்கள் ஸ்கூலோடது வந்து பார்த்திங்கன்னா ஹோப் காலேஜ் பாலத்துலேருந்து ஏறி பார்த்தாலே எங்கள் ஸ்கூலோட வாட்டர் டேங்க், அது மேலே இருக்கக்கூடிய வீணை எல்லாமே தெரியும். இப்போ எங்கள் ஸ்கூலே எங்கே இருக்குதுன்னு தெரியல, பக்கத்தில் போனால் கூட தெரியல. அந்தளவுக்கு அடர்த்தியான பில்டிங்ஸ் நிறைய வந்துருச்சு. பிஎஸ்டி குரூப்ஸ் அவ்வளோ கல்வி சம்மந்தப்பட்ட இதில் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. இப்போ கேபிஆர் குரூப்ஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமாக தான் இருக்குது. எனக்கு அப்போ பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎஸ்டி கிருஷ்ணமாலி இப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குமரகுரு அது இதுவும் கல்வி நகரமாக தான் மாறிட்டுருக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் கல்வி அப்படிங்கிறதும் புரியுது. இங்கேருந்து கேரளாலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. கோயம்புத்தூர் காலையில் 5-6 மணிக்கெல்லாம் பரபரப்பான நகரம் ஆகிடுது. ஒரு காலகட்டத்தில் சென்னையை விட விஞ்சி இருந்த கோயம்புத்தூர் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள், கலவரங்கள் அதனால் பின்தங்கிச்சு. இப்போது திரும்பவும் பின்னி பெறல் எடுத்துகிட்டு இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மில் இருக்கும், பஞ்சு மூட்டை குடோன் இருக்கும், மாட்டு வண்டிகள் ஓடும். இப்போ அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே வழக்குழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் கோயம்புத்தூர் அதை தகவமைச்சிக்கிச்சு. வரிசையாக மில்கள் மூடப்படும் போது அதை தாண்டி அது நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிது. மற்ற தொழில்துறைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னால் சும்மாவாங்க. அவ்வளோ அழகான ஊர். நிறைய இன்றைக்கும் அதுக்கான தமிழ், அதுக்கான மரியாதையான தமிழ். உலகத்திலேயே 2வது சிறந்த ருசியான குடிநீர். நல்ல அழகான கிளைமேட்டு. ரொம்ப வெயில் அடிச்சுன்னா உடனே மழை, வேறு மாதிரியான கிளைமேட். மரியாதையான மனிதர்கள். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. வேறு ஊர் மக்கள், வேறு மாநில மக்கள் அப்படின்ட்டு. கோயம்புத்தூரை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இந்தியா மாதிரி தான் இருக்குது. குட்டி இந்தியாவுக்குள்ளே நானும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் சரிவாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வழியாக நான் 10 கிலோமீட்டர் நான் க்ராஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோனால உங்களுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. பட் நான் வண்டியில் போகும்போது இதை மட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவே பண்ணேன். ஓகேங்க, இறங்கியாச்சு, தரை இறங்கி விட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்ங்க.